ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ராய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அப்கமிங்காக வர அனிமே அப்டேட் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னா, ரீ0 ஃபேன்ஸ்க்கான ஒரு அப்டேட் தான். அதாவது ரீ0வோட சீசன் 4 வந்து எப்போ ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. ஸோ கன்ஃபார்மாக போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு சீசன் 4ஓடது. அண்ட் 2026 வந்து ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டேட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை, மந்த் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. பட் கண்டிப்பாக 2026 வந்துன்ற அந்த ட்ரெய்லர்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லருமே ரொம்ப தரமாக இருக்குது. அனிமேஷன் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்டு புதுசாக நிறைய ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, பிளாக் கிளவரோட சீசன் 2. நிறைய அனிமே ஃபேன்ஸாக இருக்கட்டும், நிறைய பிளாக் கிளவர் அனிமே ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு அனிமே இது தான். ஏன்னா வந்து சீசன் 1க்கும் 2க்கும் ரொம்ப கேப்பு. அண்ட் எப்போண்டா ரிலீஸ் பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு ஈகரான வெயிட்டிங்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ எப்போண்டா அந்த அப்டேட் வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தேன், பங்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெய்லரில் அந்த விஷுவல்ஸே சொல்லுது சீசன் 2 எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி நம்மளை டீஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது சீசன் 2 ட்ரெய்லரே நல்லா இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுவுமே வந்து 2026 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. பட் டேட்டு அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் கன்ஃபார்மாக 2026 வந்துடும். நீங்கள் யாரெல்லாம் வந்து பிளாக் கிளவரோட சீசன் 2க்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ மூணாவது நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னா, முஷோகோ டென்சாயோட சீசன் 3 ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்னு. திடீர்னு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சீசன் 3 ட்ரெய்லரை. ஸோ வந்து எனக்கு வந்து பர்சனலாக முஷோகோ டென்சாய் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் இசக்காயிலேயே வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்து இதுதான் பார்த்தேன். இசக்காயில் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருமே இந்த இசக்காயில் ஒரு கேட்டகிரியில் இல்லைனா இந்த முஷோகோ டென்சாய் பார்க்கல அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகிரியான ஒரு அனிமே தான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு புரியும். சரி, இது வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த ட்ரெய்லரில் போட்டிருக்காங்க அப்படின்னா 2026 தான். பட் டேட்டு, டைமு, மந்த் எதுவுமே போடலை. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் அரைவின் 2026ன்னு போட்டுறாங்க. ஆனால் டேட்டு, மந்த் எதுவுமே போட மாட்டுறாங்க. பட் ஒரு சில அனிமேஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம 4வதாக பார்க்க போகிற அனிமே அப்டேட் என்னென்னா, சைபர் பங்க் எட்ஜ் ரன்னர்ஸ் 2 அதோட ரிலீஸ் டேட்டு தான். பட் வந்து இதில் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிலீஸ் டேட்டு, ட்ரெய்லர் அதெல்லாம் தாண்டி இதில் எத்தனை எபிசோட் இருக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்றதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மொத்தமாகவே இந்த 2ல், அதாவது சைபர் பங்க் எட்ஜ் ரன்னர்ஸ் 2ல் வந்து 10 எபிசோடு தான் இருக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும், எந்த இயரில் ரிலீஸ் ஆகுன்றதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து 2026ன்னு பண்ணலை, 2027 பண்ணல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த அந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைபர் பங்க் வந்து சீசன் 1 இதுக்கு முன்னாடி வந்திருக்குல்ல, அந்த எபிசோட்ஸ்லாம் வந்து 2020 வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த அனிமே சீரீஸ் எப்போ ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 2022 தான் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போவும் அதே மாதிரி இப்போ நம்ம 2025 வந்து இந்த மாதிரி 10 எபிசோடு வரும்ன்ற ஒரு ட்ரெய்லர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்போ என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2026 எண்டிங்கில் வரும், இல்லைன்னா 2027 தான் வரும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் மீன்ஸ் அந்த என்ன சொல்கிறது, ரெடிட்டில் சொல்லியிருக்காங்க, சோஷியல் மீடியா சைட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அஃபிஷியலாக அவங்க எந்த டேட்டுமே சொல்லவே இல்லை. ரிலீஸ் டேட்டு, ரிலீஸ் இயர் எதுவுமே சொல்லலை. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதில் மென்ஷன் பண்ணலை. அப்போனா என்ன அர்த்தம், லேட் ஆகும்னு தானே அர்த்தம். ஸோ 2027 மேக்ஸிமம் 2027க்குள்ளே வந்துடும். நீங்கள் யாரெல்லாம் சைபர் பங்க் இந்த அனிமே சீரிஸ் பார்த்துருக்கீங்கன்றத சொல்லுங்கள். ஏன்னா நான் இதை இன்னும் பார்க்கவே இல்லை. எனக்கு அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல, இது எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். பட் டெவில் மே க்ரை வந்து நான் பார்த்தேன். ஆனால் இது வந்து எனக்கு ஒட்டலைன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் போய் செக் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, ஃப்ரைரனோட சீசன் 2 அந்த அப்டேட் தான் நிறைய பேர் வெயிட் பண்ணது. ஏன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட அனிமே அவார்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா, சோலோ லெவலிங் வந்து அனிமே ஆஃப் தி இயர் வாங்கினது நிறைய பேருக்கு வந்து ஏற்றுக்கவே முடியல. ஃப்ரைரனுக்காவது கொடுக்க வேண்டியது என்னடா அப்படின்றது. ஏன்னா இந்த அனிமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபேண்டசி வேர்ல்டை க்ரியேட் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஃபேண்டசிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்கலாம்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள்.
பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அனிமே ஃபேன்ஸாக இருந்தால் பார்த்துருப்பீங்க, ஃபாலோ அப் பண்ணி. நான் என்ன சொல்கிறேன்னா, புதுசாக தமிழ் டப்பில் பார்க்குறவங்க இல்லை லோக்கல் லாங்குவேஜஸில் பார்க்குறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், இது வந்து எல்லா லோக்கல் லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு சீசன் தான், கம்மியான எபிசோட்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சீசன் 2க்கு வெயிட் பண்ணுறது எவ்வளோ ஒரு ஒர்த்து அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, இதோட ரிலீஸ் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 2026 கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலையாவது மந்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்களேன்னு சந்தோஷப்படணும். ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சீசன் 2 ட்ரெய்லரு. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த அனிமே பார்க்கல அப்படின்னா இந்த அனிமே போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ மஸ்ட் வாட்ச், இதுவுமே ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரி தான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அனிமே அப்டேட் என்ன அப்படின்னா, ரெக்கார்ட் ஆஃப் ராக்னாரோட சீசன் 3 அதோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் பார்த்தேன், தரமாக இருந்தது. அதாவது சீசன் 2லையுமே கதையை ஃபுல்லாகவே முடிக்கல. அதாவது இந்த சீசனுக்குன்னு ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும்ல, அந்த கதையுமே முடிக்கலை, அப்படியே ஒரு மொட்டையாக முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. எப்போண்டா சீசன் 3 வரும்ன்றது நிறைய பேருக்கு இருந்தது. முக்கியமாக நான் ரெக்கார்ட் ஆஃப் ராக்னார்க்கு வந்து எதுக்கு பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, சிவன்லாம் வருவார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன இது அனிமேல நம்ம சாமிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். பட் வந்து அதையும் தாண்டி அதில் நிறைய ஸ்டோரி இருக்குது. நம்ம பார்க்க போனது ஒரு விஷயம், பட் அதில் நிறைய ஸ்டோரி இருக்குது. அதாவது இதோட சின்ன கான்செப்ட் சொல்லிடுறேன், நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். பட் நம்மளோட அஃபிஷியலாக நம்ம கிரன்ச்சிரோல்லையோ இல்லை எதுலேயுமே அவைலபிளாக இருக்காது. ஏன்னா இந்தியாவில் பேண்டு, நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருந்தது, இப்போ தூக்கிட்டாங்க. நீங்கள் வந்து பைரசியில் எதுலையாவது போய் பார்த்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைனா டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து 1000 வருஷத்துக்கு ஒருக்க வந்து ஒரு அரேனா மாதிரி நடக்கும். அதில் வந்து ஹியூமன்ஸ் விசஸ் காட்ஸ் நடக்கும். அந்த அரேனாவில் யார் கடைசி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த 1000 வருஷத்துக்கு வந்து எர்த்தை ஆளுவாங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. பட் எனக்கு 1000 வருஷமான்றது தெரியல, தப்பாக சொல்லியிருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் சீசன் 3 ட்ரெய்லர் பார்த்தோன்னே கொஞ்சம் குஷி ஆயிடுச்சு. ஏன்னா அதோட அனிமேஷனுமே சரி, அந்த கோரான ஃபைட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபைட்டுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், ட்ரெய்லரை போய் பாருங்கள். பார்க்காதவங்க அனிமேவும் போய் பாருங்கள். பட் ரொம்ப கோராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ரத்தம் தெறிக்க அந்த மாதிரிலாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ட் இந்த அனிமேவோட சீசன் 3 எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம், அதாவது 2025 டிசம்பர் வந்து வந்துடும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அனிமே அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம செயின்சா மேனோட மூவி தான். அதாவது ரீசே ஆர்க், அதை தான் ஒரு மூவியாக இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறையா பேருக்கு வந்து செயின்சா மேன் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான அனிமே. அதாவது சீசன் 1 வந்தப்போலாம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான அனிமேவாக இருந்தது. ஜுஜுட்சு கைசன் ரேஞ்சுக்கு வந்து இருந்தது. பட் அவங்களோட தப்பு என்ன அப்படின்னா, சீசன் 2 வந்து சீக்கிரம் விடாமல், இல்லை அந்த மூவியை சீக்கிரம் விடாமல் இருந்தது தான். ஏன்னா நான் வந்து 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் செயின்சா மேனோட சீசன் 1 பார்த்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் அதோட அடுத்த ஒரு ஓவியவோ இல்லை அடுத்த சீசனோ அடுத்த மூவியோ எதுவுமே வரல. பட் இப்போ வந்து மூவி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம சேனல்லே ஒரு 2-3 அனிமே அப்டேட் வீடியோ போட்டோம், எல்லாத்துலேயுமே செயின்சா மேன் வருது. ஸோ இதுலேயுமே வரும். என்ன அப்படின்னா, இதில் வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அனிமேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு தேட்ரிக்கல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த செயின்சா மேனு. நீங்கள் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். அதாவது இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் ஆகும், பட் ஜப்பானில் சீக்கிரமே ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் எப்போவுமே அனிமே மூவி அப்படின்னாலே ஜப்பானில் வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும், அப்புறம் மற்ற ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து லேட் ஆகும், இந்தியா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த செயின்சா மேனோட அப்டேட். இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, ஜப்பானில் வந்து செப்டம்பர் 19th ரிலீஸ் ஆகுது, யூஎஸில் வந்து அக்டோபர் 29th ரிலீஸ் ஆகுது. பட் இந்தியாவுக்கு எப்போ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணல. மேபி அக்டோபர் 29th இருக்கலாம், இல்லைனா அக்டோபருக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி அந்த மாதிரி ரிலீஸ் ஆகலாம். பட் மேக்ஸிமம் அக்டோபர் 29 ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஜப்பானில். ஆனால் செப்டம்பர் 19th ரிலீஸ் ஆயிரும். ஸோ யாரெல்லாம் செயின்சா மேனோட மூவிக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, ரூஸ்டர் ஃபைட்டர் அப்படின்ற ஒரு அனிமே தான். இந்த அனிமையோட ட்ரெய்லர் எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே புதுசாக இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் இது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு புது அனிமே தான், 2026 தான் வரப்போகுது. மந்த் எதுவுமே மென்ஷன் பண்ணல, பட் ஸ்ப்ரிங் 2026 அப்படின்றத ட்ரெய்லரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான விஷயம், இந்த அனிமே பற்றி நான் என்ன சொல்லணும்னா, ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து சிக்கன் லிட்டில்னு ஒரு அனிமேஷன் மூவி உண்டு, சின்ன வயசில்
சீன்ஸில் நம்மலாம் பார்த்துருப்போம். அதுதான் ஞாபகம் வந்தது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரெய்லரில் இந்த ஒரு சேவல் தான் வந்து உலகத்தையே காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் நிறைய இடத்துல வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இந்த சேவலுக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது சோலோ லெவலிங் அளவுக்கு இருக்கும். ஆனால் என்ன ஒரு சேவல் நின்று சண்டை போட்டுட்ருக்கோம். முக்கியமாக இந்த வேலையும் டீமன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த டீமன்ஸ் கூட இந்த சேவல் சண்டை போட்டு எப்படி உலகத்தை காப்பாற்றுன்ற மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அனிமே வந்து ஒன்று வரப்போகுது. அனிமேஷனுமே தாறுமாறாக இருக்குது. கிட்ஸுக்கு இந்த அனிமே ரொம்ப பிடிக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு சேவல் அதை ஒரு மெயின் கேரக்டராக வச்சு அப்படியே ஸ்டோரி நகருன்றது ரொம்பவே புதுசாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த உடனே நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்கள். ரூஸ்டர் ஃபைட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 2026 ஸ்ப்ரிங்கில் வரப்போகுது. நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.